படத்துக்கான விமர்சனம் இல்லை. பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தா எப்படி ஓடக்கூடாது, அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்றாங்க. இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்த ஒழிச்சிரணும், இந்த படத்துல மக்கள் போய் பார்த்துறக்கூடாது. இந்த வன்மத்த கக்குறது தான் இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு இன்னைக்கு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியோ ரிலீஸு, விநாயகர் சதுர்த்திக்கு படம் ரிலீஸு. கரெக்டாக ரூட் தான் போய்க்கிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தனஞ்சன் சார். அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம். ஆனால் அந்த படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னா சொல்லவே தேவையில்லை. படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும். ஏன்னா தஞ்சை சார் வந்து நிறைய அனலிஸ்ட். அவர் ஒரு படத்தை பார்த்தோம், பரவாயில்ல நல்லா இருக்குது ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டார். நிறைய குறையில் அனலைஸ் பண்ணுவார். இல்லை என்ன குறை, என்ன நிறை, என்ன பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி அவர் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க போதே இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். கடுக்கானாங்க எங்கள் ஊரில் நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்புறம் சொன்னாங்க டிம்கி வேற கடுக்கா வேற. டிம்கிங்கிறது சும்மா அப்படி ஏமாத்திட்டு போகுது. வரேன்ட்டு வரலைங்கிறது, காசு தரேங்கிறது. அது கடுக்காங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. அது நம்பிக்கை தருவ மாதிரி தான், நம்ப வச்சு ஏமாத்துறது. அது மாதிரி அப்போல்லாம் நிறையா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஏற்கனவே 2 பொண்ணுக்கு கடுக்கா கொடுத்துருக்கான் பார்த்துப்பாங்க. அது மாதிரி சில பொண்ணுங்க சும்மா அப்படியே ஒரு டீல் விடுவாங்க. அப்படியே அப்போ சொல்லுவாங்க டேய் பார்த்துட்டா ஏற்கனவே 2-3 பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்கா கொடுத்துருக்கும்பாங்க. அப்போ உஷாராகணும். அது கடுக்காங்கிறத சும்மா ஏதோ இந்த அந்த கடுக்கா காய் நடிச்சுன்னா முடிஞ்சு வச்சு, லைஃப் முடிஞ்சு வச்சு. கடுக்கு இப்போ இந்த படத்தில் 2 ஹீரோ, இந்த 2 ஹீரோவுக்கு யார் இந்த ஹீரோன்னு யாருக்கு கடுக்கா கொடுக்குறோங்கிறது தான் மேட்ருன்னு தோணுது எனக்கு. கதாநாயகி ஹீரோவுக்கா 2வது ஹீரோவுக்கா கடுக்கா கொடுத்தது யாருக்கு? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாநாயகி யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா ப்ரொடியூசருக்கு நல்லா கொடுத்துருக்கு. கடுக்கா மேடையில் புலம்புற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு. இதுதான் கடுக்காய்க்கு மீனுங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது. நம்ம நடித்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வரணும்ல. போஸ்டரில் பூரா நிறைய போஸ்டர் பார்த்தேன். ஹீரோட சைடில் இருக்காங்க 2 பேரும். இந்த பொண்ணு சென்டராக இருக்குது. அப்படி போட்டு கடுக்கா கொடுக்கணும் பாருங்களேன். நீங்கள் போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணுக்கு அதிகம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதனால் கதாநாயகி ப்ரொடியூசருக்கு கடுக்கா கொடுத்து விட்டது. சாங் 2 சாங்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்து சூழலில் போடுற சாங் எப்பவுமே ஹிட் ஆயிரும். அதுவும் தேவாசார பாடியிருக்காரு. தேவாசார ஏற்கனவே அது பாருங்க எல்லா பாட்டுமே ஹிட்டு. அவரே இந்த ஐயோ அவரே 2 3 போட்டார். ஐயோ அவர் தானே சார்? ஆமாம். ஐயோ அப்படின்னு ஒரு பாடம், அதுவும் ஹிட்டு. சரியா சொன்னாங்க. இப்போ இந்த தேட்டர் பிரச்சனை, அதை பிரச்சனை நம்ம பேசிட்டே தான் சார் இருக்கோம். இது எங்கேயோ எப்போ போய் முடிவுக்கு வரும்னு தெரில. யார் பக்கம் தப்புன்னு தெரில. சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தாக இருக்காங்க. அதான் இன்னொன்று வெளிப்படையாக சொல்லணும்னா, சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நாம மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதான் சார் இங்கே மேக்ஸிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஹீரோக்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சுயநலம் பெரிய போச்சு. அதனால் இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது. நம்ம படம் மட்டும் நல்லா ஓடிடணும், நம்மளோட மட்டும் எல்லாம் ரிலீஸ் ஆகிடணும், நம்ம மட்டும் பெரிய கலெக்ஷன் வந்துடணும்.
இப்படி எல்லாரும் சுயநலமா யோசிக்க யோசிக்க அப்புறம் எப்படி சினிமா நல்லாயிருக்கும்? சினிமா நல்லா இருக்காது. பொதுவா யோசிக்கணும். அதுவும் வளர்றவங்க, வளர்ற இயக்குனர்கள், வளர்ற கதாநாயகர், க சின்ன புடிசர்ஸு இவங்கலாம் வெற்றி அடைறது தான் குறியா இருப்பாங்க. அவங்க லட்சியம் பூரா எங்க இருக்கும்? எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும். எப்படியாவது சாதிச்சிடணும். அவங்க சினிமாவ காப்பாத்தணும்னு நெனைப்பாங்களா? புதுசா இருந்தா முருகதாஸ் இருக்காரு. அவர் சினிமாவ காப்பாத்தணும்னு நெனைப்பாரா அப்போதைக்கு? அவர காப்பாத்திக்கணும் சார். அவர் படத்த வெற்றி அடையணும்னு நெனைப்பாரு. இந்த புது ஹீரோ வந்திருக்காரு. விஜய் கௌரிஸ். அவர் இப்போ வந்து சினிமாவ காப்பாத்தணும் தனியா டிஸ்கஸ் பண்ணுவாரா? எப்படி சார் சினிமாவ காப்பாத்தலாம்ன்ட்டு? அவங்களுக்கு முதல் படம். இந்த படத்த எப்படி வெற்றி அடைய வைக்கணும்? நம்மள எப்படி நிலைநிறுத்தணும்? நம்ம எப்படி வெற்றி அடையணும்? இதில தான் புது இயக்குனர்களுக்கு, புது கதாநாயகர்களுக்கு, புது தயாரிப்பாளர்களுக்கு கவனம் அங்கே தான் இருக்கும். இதில சம்பாதிச்சு 7 தலைமுறைக்கு அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்கோம்ல சினிமாவுல. நம்ம தான் சார் யோசிக்கணும். சினிமா காப்பாத்தணும். நம்ம தான் யோசிக்கணும். சினிமா குடுத்த காசுல இன்னைக்கு செழிப்போட ஆ அழிக்க முடியாத சொத்தோட, பேரும் புகழோட இருக்கோம்ல. இதெல்லாம் யாரு குடுத்தா? யாரு குடுத்தா? சினிமா தானே குடுத்துச்சு. அவங்க யோசிக்கணும் சார். அவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இதுக்கு ஒரு தீர்வு வரும். நம்ம படம் சம்பாதிச்சா போதும். நம்ம உடல் ரிலீஸ் ஆனா போதும். அப்படிங்கும்போது நம்ம மட்டும் பணம் எடுத்தா போதும். நம்ம இத்தனை கலெக்ஷன் காட்டினா போதும். நான் எப்படி இருக்கும்? அதனால அவரு ஆர். உதயகுமார் சார் இருக்கட்டும், சுபாஷ் சாரா இருக்கட்டும், நம்மலாம் இங்க மேடையில பேசுறோம். பேசுறது ஆதங்கம் தானே தவிர, இதுக்கு தீர்வு இல்லை. இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவுல சம்பாதிச்சு, சினிமா புகழோட இன்னைக்கு அப்படி சிம்மாசனத்துல உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் நான் சொல்றேன் டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர் எல்லாம் சொல்றேன். இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு? இதுக்கப்புறம் என்ன சம்பாதிக்க வேண்டியிருக்கு? சினிமா வாழ வைக்கணும். நம்மள வாழ வச்ச சினிமாவ நாம வாழ வைக்கணும்ல. அதுதான் இங்க இல்ல. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானது தான். யார் நடிச்ச படமா இருக்கட்டும். ஒரு படம் வெளிய வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனா, அந்த படத்த பத்தி விமர்சனம் இருக்குமே தவிர, இன்னைக்கு அப்படி இல்ல. இந்த படம் ஓடக்கூடாது. இந்த படத்த ஒழிச்சிரணும். இந்த படத்துல மக்கள் போய் பார்த்துறக்கூடாது. இந்த வன்மத்த கக்குறது தான் இன்னைக்கு நெறைய விமர்சனங்கள் இருக்கு இன்னைக்கு. நெறைய ஒரு படத்த விமர்சனம் பார்க்கும்போது, முன்னலாம் Facebookல பார்த்தா, ஒரு பத்திரிக்கையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. சில மீடியாக்கள், ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அப்ப அத பார்ப்போம். அப்ப அவங்க சரியா நிறைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க. பத்திரிக்கையாளரும் சரி, மீடியாக்களும் சரி. ஆனா இன்னைக்கு படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சகர்கள். Facebookல விமர்சனமா போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியா நான் சரி நான் படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லாத படத்த நீங்க நல்லா இருக்கு அது சொல்லணும்னு சொல்லல. வன்மமா இருக்கு சார். கேவலமா திட்டுறது. இவங்கலாம் பெரிய சாதிச்ச மாரியும், இவங்களுக்கு பெரிய வெற்றிய குடுத்த மாரியும். சரியில்லன்னு சொல்லிரு. அவ்வளோ மேட்டர் முடிஞ்சது. யாரு உன்னைய வந்து சரியான்னு சொல்ல. அந்த அந்த வன்மம் தான் சார். வன்மத்த வாந்தியா எடுக்கிறது இன்னைக்கு இதா இருக்கு. இத தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்றது, நீங்க நம்ம படம் ரிலீஸ் பண்றோம். அடுத்த விஷயம் அதையும். இன்னைக்கு ஒரு படத்த இதுல வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள். ஒரு படத்த அவனுக்கு பிடிக்காத படத்த ஒழிச்சிரணும். மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது. அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது. ஒரு நடிகர்கள், இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதான் இன்னைக்கு நடக்குது. ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்காரன் படம் வந்தா, இது எப்படியோ ஓச்சரும் வரிஞ்சு கட்டிட்டு இறக்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தா, எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்றாங்க. விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்கணும்ல. வன்மம் இருக்கக்கூடாதுல்ல. இன்னைக்கு அத ஒழிச்சா போதும் சார். நீங்க அத ஒழிச்சா போதும் இன்னைக்கு. அதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ. அதாவது உதயகுமார் சார் அவரு ரெகுலரா நாங்க பேசிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து எல்லாருமே சின்ன படங்களையும் வாழ வைக்கணும். பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட அ காச எப்படி வசூல் பண்ணணும்னு திட்டம் போடுறாங்க. அதில சின்ன படம் நசுங்கிடக்கூடாது. அதுக்கும் சில வழிமுறை இருக்கணும். போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. சின்ன படங்கள். உண்மையிலேயே போனோட அக்யூஸ்ட் நல்ல படம்.
சரண்டர் அவங்க படம் ஒரு சிறந்த படம் எல்லாம் ஹிட்டு வந்துருச்சு. முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான் சில படம் ஹிட்டும் ஆயிருக்கு. இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கு இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்குண்ட நிலைமை வருதுல்ல, அதை தடுக்கணும் சார். நீங்கள் ஒரு 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 வாரம் கூட படம் வந்திருக்கு, அது அப்போ தான் பேர் எடுத்திருக்கு, நல்லா இருக்குன்னு வந்து வந்து ரிசல்ட் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னும் பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொடச்சி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல, பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும், அவ்வளோதான். நம்ம வந்து ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால் வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க, பேசுவோம். அப்போ தான் இது நல்லா இருக்கும். இது மோசம் போயிட்டு இருக்கலாம். மோசம் போயிட்டு இருக்க முடியாது. கடுக்கா நான் சின்ன டீமு 2, 3 பேர் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. தனஞ்சி சார் கண்டிப்பாக இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அதனால் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கௌரிஷ் வந்து வெற்றி படம் நாயனா உருவாயிருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த ப்ரொடியூசர்லாம் திரும்ப அடுத்த படம் ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க, நல்ல படங்களாக கொடுங்க. கதை தான் முக்கியம். இப்போ மக்களாம் புரிஞ்சிட்ட வரைக்கும் இன்றைக்கி வந்து பட்ஜெட் பெருசாக அதெல்லாம் இல்லை, கதை நல்லா இருந்தால் வருவாங்க. 2, 3 வருஷமாக நல்ல கதை உள்ள கதைன்னு சொல்ல படம் தான் ஓடி இருக்கு. மக்கள் மேலே கொஞ்சம் குறையுமே இல்லை சார், நான் கொல்ல சொல்கிறது. மக்களும் குறையலை. லப்பர் வந்து ஓடிச்சு, குடும்பஸ்தனும் ஓடிச்சு, எத்தனை சின்ன படங்கள்லாம் ஓடி, இந்த அக்யூஸ்ட் ஓடி இருக்கு, எல்லாம் நல்லா ஓடி இருக்கு. சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படமாக இருந்தால் ஓடுது சார். படம்ங்கிற பேரில் நம்மளை போட்டு குத்தி குதறினாங்கன்னா ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறான். கண்டிப்பாக கடுக்கா நல்ல படமாக இருக்கும், வெற்றி படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.